ஒரு நெருக்கமான நண்பரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. நீங்கள் உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கும்போது உங்களுக்கு மிக நன்கு தெரிந்த ஒரு நபர் உங்கள் முன்னே வந்து நிற்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் குறைந்தது 5 முறையாவது அவரை சந்தித்திருப்பீர்கள். அவர் புன்னகையுடன் கைகுலுக்குகிறார். ஆனால் உங்கள் மூளைக்குள் ஒரு பெரும் வெற்றிடம். அவர் பெயர் என்ன? ஆவில் தொடங்குமா அல்லது ராவிலா? அடுத்த 12 நொடிகள் நீங்கள் ஒரு சிறந்த நடிகராக மாறுகிறீர்கள். யாராவது அவர் பெயரை சொல்ல மாட்டார்களா அல்லது எங்காவது தீப்பிடித்து அந்த இடத்தை விட்டு ஓட மாட்டோமா என்று உங்கள் உள்மனம் கதறுகிறது. அந்த நபர் சென்ற பிறகு உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு எழுகிறது. நான் ஏன் இவ்வளவு மோசமானவன்? எனக்கு ஏன் மரியாதை இல்லை? அல்லது என் மூளை மழுங்கிவிட்டதா? வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நம்மில் பலருக்கும் இருக்கும் இந்த பெயர்களை மறக்கும் பழக்கத்தின் பின்னால் இருக்கும் ஆச்சரியமான மற்றும் தர்க்கரீதியான உளவியல் காரணங்களை பற்றித்தான். இப்போது கேள்வி என்னவென்றால், ஏன் நம்மால் ஒருவரின் முகத்தை, அவர் பேசிய விஷயங்களை, ஏன் அவர் அன்று அணிந்திருந்த சட்டையின் நிறத்தை கூட நினைவில் வைக்க முடிகிறது, ஆனால் அந்த ஒற்றை சொல், அவரது பெயரை மட்டும் மறக்கிறோம்? நண்பர்களே, இதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் ஒருவரை சந்திக்கும் போது உங்கள் மூளை ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்கிறது. அவருடைய முகப்பாவனை, குரலின் தொனி, அவர் உங்களை விரும்புகிறாரா இல்லையா என்ற சமூக கணக்கீடு என உங்கள் வொர்க்கிங் மெமரி, செயல்பாட்டு நினைவு ஒரு சர்க்கஸ் வித்தைக்காரரை போல 6 பந்துகளை ஒரே நேரத்தில் காற்றில் சுழற்றி கொண்டிருக்கிறது. அந்த நெருக்கடியான நேரத்தில் யாரோ ஒருவர் என் பெயர் கார்த்திக் என்று ஒரு பெயரை கூறும்போது அந்த பெயர் உங்கள் மூளைக்கு வெறும் ஒரு சத்தம் மட்டுமே. இதை வெறும் கருத்தாக சொல்லவில்லை. 1987ஆம் ஆண்டு ஆராய்ச்சியாளர்கள் மெக்வீனி மற்றும் எல்லிஸ் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வை நடத்தினார்கள். இதற்கு பேக்கர் பாரடாக்ஸ் என்று பெயர். அவர்கள் 2 குழுக்களிடம் ஒருவரின் புகைப்படத்தை காட்டினார்கள். முதல் குழுவிடம் இவர் பேக்கர், அதாவது தொழில் பற்றி கூறினார்கள். 2ஆம் குழுவிடம் இவர் பெயர் மிஸ்டர் பேக்கர், அதாவது பெயர் பற்றி கூறினார்கள். சில நாட்களுக்கு பிறகு சோதித்தபோது முதலாம் குழுவினர் அவர் தொழிலை மிக எளிதாக நினைவில் வைத்திருந்தனர். ஆனால் 2ஆம் குழுவினர் அவர் பெயரை மறந்திருந்தனர். ஏன் தெரியுமா? பேக்கர் என்பது ஒரு தொழிலாக இருக்கும்போது உங்கள் மூளை அதை மாவு, ரொட்டி மணம், அடுப்பு போன்ற பல பிம்பங்களோடு இணைக்கிறது. ஆனால் அது ஒரு பெயராக இருக்கும்போது அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. அது ஒரு பிணைப்பு இல்லாத கயிறு போல உங்கள் நினைவகத்தில் மிதக்கிறது. பொதுவாக மக்கள் நினைப்பது பெயர்களை மறப்பவர்கள் மற்றவர்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள் அல்லது புத்திசாலித்தனம் குறைந்தவர்கள் என்றுதான். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மையில் பெயர்களை அடிக்கடி மறப்பவர்கள் ஹைலி அசோசியேட்டிவ் திங்கர்ஸாக இருக்கலாம். அதாவது அவர்கள் ஒரு மனிதரை ஒரு லேபலாக பார்க்காமல் ஒரு கதையாக பார்க்கிறார்கள். 2024ஆம் ஆண்டின் சில உளவியல் ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், பெயர்களை மறப்பவர்கள் உணர்ச்சிகளையும் உரையாடலின் சாரத்தையும் கான்டெக்ஸ்டையும் மிக ஆழமாக நினைவில் வைத்திருப்பார்கள். நமது மூளையை ஒரு கணினியின் ஹார்ட் டிரைவ் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது ஒரு இம்ப்ரெஷன்ஸ் மேப், பதிவுகளின் வரைபடம். உங்கள் மூளை மிக தீவிரமான வடிகட்டுதல் வேலையை செய்கிறது. ஒரு இறுதிச் சடங்குக்கு செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்குள்ள பூக்களின் மனம், மக்களின் அழுகுரல், யாரோ சொன்ன ஒரு உருக்கமான வார்த்தை, இவை அனைத்தும் உங்கள் மனதில் ஆழமாக பதியும். ஆனால் அந்த அழைப்பிதழில் அச்சடித்திருந்த எழுத்துக்களை நீங்கள் மறந்திருப்பீர்கள். பெயர்கள் என்பன அந்த அழைப்பிதழ் போன்றது. மனிதர்களும் அவர்களின் உணர்வுகளும் என்பது அந்த சம்பவம் போன்றது. உங்கள் மூளை சம்பவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது, எழுத்துக்களுக்கு அல்ல. வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல மேதைகளுக்கும் இந்த சிக்கல் இருந்திருக்கிறது. இதிலிருந்து விடுபட சில எளிய வழிகள் உள்ளன. ஒருவரை சந்தித்த உடனே அவர் பெயரை திரும்பச் சொல்லுங்கள். வணக்கம் கார்த்திக். அந்த பெயரை உங்களுக்கு தெரிந்த வேறொரு விஷயத்தோடு தொடர்பு படுத்துங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக, எனக்கு நினைவாற்றல் இல்லை என்று நீங்களே உங்களை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, ஒரு மனிதரின் பெயர் என்பது அவரது பெற்றோரால் சூட்டப்பட்ட ஒரு அடையாளம் மட்டுமே. ஆனால் அந்த மனிதரின் குணம், அவர் உங்களிடம் காட்டிய அன்பு, நீங்கள் அவரோடு பகிர்ந்து கொண்ட சிரிப்பு, இவைதான் உண்மையானவை. பெயரை மறந்தாலும் பரவாயில்லை, மனிதர்களை மறக்காதீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த மறதி நண்பருக்கு இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.